ஒரு நடிகனாக என்னை பிரபலப்படுத்தியதுக்கு 2 பேருக்கு நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அடுத்து கேஎஸ் ரவிக்குமார் அவர்கள். படையப்பா தான் எனக்கு வந்து வாழ்வு கொடுத்தது. ஒரு நடிகனாக என்னையும் இந்த படத்தில் வந்து நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டார் ரங்கராஜ் சார். ரங்கராஜ் சார்லாம் நான் வந்து அப்போவே கோவை தம்பி ஆஃபீஸ்லலாம் அப்போல்லாம் மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டில் எந்த இயக்குனராகட்டும் எல்லாருமே பிரசாத் ஸ்டுடியோ, ஏவிஎம்மில், ஜெமினியில் இங்கேயே மீட் பண்ணுவோம். அந்த மாதிரி காலமெல்லாம் இப்போ போச்சு. ஷூட்டிங் எங்கே நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆர்கே செல்வமணி சார், அவரை பற்றி நான்லாம் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு கடின உழைப்பாளி. திரைப்படத்துறைக்காகவே இன்றைக்கி வரைக்கும் அவர் டைரக்ட் பண்ணுறாரோ இல்லையோ, ஆனால் ஹோல் சினிமா இண்டஸ்ட்ரியை, அது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி காப்பாற்றிட்டுருக்காரு. அது மட்டும் உண்மை. அதற்காக போராடுவது ஒரு பெரிய போராட்டம். அதெல்லாம் விளையாட்டல்ல. ஒரு தலைமை ஏற்று இத்தனாயிரம் பேருக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்கன்னா செல்வமணி அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டணும்.